ஆக்சிஸ் பேங்கோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஆக்சிஸ் பேங்க் நெட் பேங்கிங் ஆப்ல தான் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சிஸ் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே கீழே வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே கீழே ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து டிரான்சாக்ஷன் டைப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு டெபிட் ஆனதை மட்டும் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெபிட்டை மட்டும் கிளிக் பண்ணலாம். இல்லை டெபிட் கிரெடிட் ரெண்டுமே வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டுமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டைம் பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் மந்த்தா இல்லை லாஸ்ட் 180 டேஸான்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன டைம் பீரியட் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டேட் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் இமெயில் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட் 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வியூ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக வரும். நீங்கள் வியூ பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இதே இமெயில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட பேங்க்ல லிங்க் இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து இமெயிலில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் வியூவர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் டிரைவ் வந்து ஓப்பன் ஆகுது. அதில் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி தான் வந்து வரும். உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கலாம். அண்ட் மேலே இருக்கக்கூடிய 3 டேஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது டேரெக்டாக உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்து ஆக்சிஸ் பேங்கோட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.